பண்ணணும். ஒரு குழந்தை மாதிரியும், ஒரு அன்னை மாதிரியும், ஒரு ஒரு காதலியாகவும், ஒரு தங்கையாகவும் எல்லா ஃபெமினைன் ஆட்ரிபியூட்ஸோடையும் இருக்கோ அதை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக கடைசியில் வந்து மாறும்போது, அதாவது அந்த அந்த குழந்தைக்கு, அந்த தாய்க்கு, அந்த காதலிக்கு வந்து நினைவு திரும்பும் பொழுது அந்த கூட இருந்த மனிதன் பற்றிய ஞாபகமே அது ஒரு துளி கூட இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசி சீனில் நாங்கள் அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து அந்த நினைவை அவர் கொண்டாந்துக்கிறதுக்காக அவர் படுற கஷ்டம். இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு ஆக்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹியூமன் ஆக்டர் தேவைப்படுறான் அந்த இடத்துல. அந்த குடத்தை தலையில் எடுத்து வச்சுட்டு அவர் நடந்து வந்து பேசும்போது எனக்கு இப்போவே அழுக வருது. நான் வந்து தியேட்டரில் நான் கீழே விழுந்து தான் அழுதேன். இங்கே அது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு தாய் தன் குழந்தைய அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி அவன் வளர்த்துருப்பான். அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து தெரியலைன்னு சொல்லும்போது அந்த மனிதனுக்கு ஏற்படுற அந்த வலி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வலியை ஒரு ஆக்டராக கொண்டாடணும். அங்கே கமலஹாசன்ற ஒரு மனிதன், மகா உன்னதமான நடிகன், பாலு மகேந்திரா எல்லாரையும் தாண்டுறான்.